சொல்லார், பரலோகத்தில் போனேன், சிம்சோன் ஓடி வந்து என்னை கட்டி பிடித்தார், அப்பா என் எலும்பெல்லாம் நொறுங்கி விட்டது. ஏய்யா, மாம்சமும் ரத்தமும் பரலோகத்துக்குள்ள போகாதுங்க. புது புது உபதேசங்கள்லாம் நிறைய வருது, ஜாக்கிரதையா இருக்கு. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இதை பார்த்த உடனே கீழே விழுகிறது, அது பைபிள்ல இல்ல. ஹூன் ஊதுனோன்னு கீழே விழுந்துருவாங்க, அது பைபிள்ல இல்ல. இருக்குதா? அப்படி எங்கேயாவது இருந்தா சொல்லுங்க, எடுத்து சொல்லுங்க. கூட்டம் முடிஞ்சோன்னு சொல்லுங்க, அப்படி இருக்குதா? பரலோகத்துக்கு போறது இருக்குதா பைபிள்ல? ஒருத்தனும் போகலன்னு எழுதியிருக்குது. கிறிஸ்துவை அன்றி ஒருவனும் பரலோகத்துக்குள் போனது இல்லை. பவுல் சொல்றாரு, இயேசுவும் சொல்லிட்டார். பரலோகத்துக்கு போல எங்க போவாங்க? மரித்த பரிசுத்தவான்கள் பரதீசில இளைப்பாறுவார்கள், மற்றவர்கள் ஆதிசேல நரகத்திலே துன்புறுத்தப்படுவார்கள், கஷ்டப்படுவார்கள். மத்திய வானத்தில் இயேசு தோன்றும் போது இந்த பாதாளமாகிய பரதேசில் இருக்கிறவர்கள் எல்லாம் உயிர் தெழுவதனாலே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்கிறவர்கள் மரணம் இல்லாமலே மறுரூபமாவதனாலே, மரணமே உன் கூர் என்று சொல்வார்கள். இந்த ரெண்டு கூட்டத்தார் ஒன்றாய் சேர்ந்து முதலாக பரலோகத்துக்குள் பிரவேசிப்பார்கள். இது வேதத்தில் எழுதியிருக்கிற சத்தியம். இதுக்கு மேல நான் பரலோகத்துக்கு போனேன், பேதுருவை பார்த்தேன், கிச்சு கிச்சு காமிச்சு அவ சிரிச்சாரு. இந்த மாதிரி அம்புலி மாமா கதை சொல்றவங்களை குறித்து நீங்க ஜாக்கிரதையா. ஒருத்தர் சொல்லார், பரலோகத்தில் போனேன், சிம்சோன் ஓடி வந்து என்னை கட்டி பிடித்தார், அப்பா என் எலும்பெல்லாம் நொறுங்கி விட்டது. ஏய்யா, மாம்சமும் ரத்தமும் பரலோகத்துக்குள்ள போகாதுங்க. வசனம் அப்படித்தான் சொல்லுது. அங்க எப்படி எலும்பு போகும்? அவர் கட்டிப்பிடிச்சோன்னா நொறுங்குதான். அப்படி இன்னொருத்தர் அதை விட பரமாத்மா சொன்னார், நான் ஏசப்பா கைவிரலை பிடித்துக் கொண்டு பழுங்கி நதி ஓரமாய் நடந்து சென்றேன். அப்பொழுது அந்த பழுங்கி நதியை பார்த்த உடனே எனக்கு ஒரு ஆசை, அப்பா நான் இந்த தண்ணீரில் குளிக்கட்டுமா என்று கேட்டேன். குளி மகனே என்று கர்த்தர் சொன்னார். நான் உள்ளே இறங்கி குளித்தேன். என்ன சுகம்! அது மாதிரி ஒரு தண்ணீர் நான் குளித்ததே இல்லை. எல்லாவிடமும் தேய்த்து குளித்தேன், என் முதுகு தேய்க்க முடியவில்லை என்று சொன்னேன். ஏசப்பா வந்து என் முகத்தை தேய்த்து விட்டார். அழுக்கு போகாதுன்னு பைபிள்ல போட்டிருக்குது. உன் தோல் அழுக்கு எப்படி அங்க போகும்? இதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்கிறோம். ஒருவன் வேறு ஒரு காரியத்தை வந்து உங்களுக்கு சொல்வானானால் அவன் தேவதூதனாயிருந்தாலும் சபிக்கப்பட்டவன், வேதம் சொல்கிறது. அதனால் தான் தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள் என்று சொல்லுது. பலவிதமான உபதேசமான காற்றினாலே அடிக்கடி அலசடிப்பட்டு அதிகளா இராமல் சத்தியத்தை கை கொண்டு. இது எழுதி கொடுத்த சத்தியத்துக்கு மேல ஒரு சத்தியம் யாரும் எழுத முடியாதுங்க. யோவானுக்கு வெளிப்படுத்த விசேஷத்துக்கு மேல ஒரு வெளிப்பாடு யாருக்கும் கிடைக்காதுன்னு எல்லாவற்றையும் சொல்லிவிட்டார். மூடி வைத்தது திறக்கப்பட்டு விட்டது. நாம் அதை அறிந்திருக்கிறோம், படிக்கிறோம், கையில வைத்திருக்கிறோம். இவை எல்லாவற்றையும் சிந்திக்காமல் யாரோ அவர் சொன்னார் இவர் சொன்னார் சொன்னதுக்கெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னா நம்ம எல்லாம் யார் அப்போ எடுப்பார் கைப்பிள்ள மாதிரி இருக்கும். சில மக்கு குழந்தைங்க இருக்குது, யார் தூக்கினாலும் சும்மா கள்ளம் தூக்கிட்டு போனா கூட பேசாம இருக்கும். அந்த மாதிரிதான் பெருக்கிறோம். ஒன்னும் கேட்காம கள்ளம் தூக்கிட்டு போறான். அவரும் பைபிள் இருந்து தானே சொல்றாரு. பிசாசு கூட பைபிள் இருந்து தான் சொல்லும். நம்மளை விட அதுக்கு அதிகமா நாலேஜ் இருக்குது. பைபிளை பத்தி பிசாசுக்கு ரொம்ப நல்லா தெரியும்.